எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் வீடியோ தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வாசக்கால் எப்படி செய்கிற வீடியோவோ, அடுத்து விண்டோ ஃப்ரேம் எப்படி செய்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்து கடசல் டிசைன் பற்றின வீடியோ போட்டுருவேன். உங்களுக்கு வீடியோ வேணுன்னா என்னோடய சேனல் வைப்பாங்க, அதில் தனியாக ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அருள் தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பெல் கட்டிங் டிசைன் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு வரும். ஆக்சுவலாக பெல் கட்டிங் டிசைன் வச்சு நிறைய வீடியோ போட்டேன் பூஜை ரூம் டோர் வச்சு. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஃப்ரேமோட மைக்கா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற டோர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதான் வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து நம்ம அவுட்புட் பார்ப்போம். அவுட்புட் பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூங்க. அதேமாதிரி இந்த விண்டோ ஃப்ரேம் வந்து எதில் செஞ்சுருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மாதிரி என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி கிளியராக டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கிட்ட போவோம். மேலே மீதி வீடியோலாம் 4 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். பட் இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு வீடியோ, அதனால் 8 நிமிஷம் போவோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்ன பார்த்தீங்களா, ப்ளேவுட்டு வித் மைக்கா ஃபினிஷிங்காக இருக்கணும். அடுத்து ஜிக்ஸாக் மிஷினு, ஒயிட் பென்சிலு, அடுத்து டேப்பு, ஸ்கேல்ஸ், அடுத்து முக்கியமானது ஒன்று மறந்துட்டேன், அதுதான் ட்ரில்லிங் மிஷின். அதுவும் இதில் தேவைப்படுது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேவுட் எடுத்துக்கணும். அந்த ப்ளேவுட்டில் என்ன டிசைன் மைக்கா வேணுமோ அதை வந்து சுற்றி கவர் பண்ணி ஒட்டிடணும். ஆக்சுவலாக ஒட்டும் போது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கல் ஒட்டலாம் அப்படின்லாம் வந்து அனபாண்டு இல்லை, அது வேறு இன்னொரு இது இருக்கும், அது வாங்கி ஒட்டலாம். பேர் என்னன்னு தெரில, ஏன்டா இப்படி வளர. அதுக்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் இருக்கிறமா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வரும். அந்த ஸ்டிக்கர் ஒட்டினோடனே தான் இந்த பூஜை ரூம் டோர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பெல் கட்டிங் டிசைன் கட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிசுறு எதுவும் இல்லாமல் இருக்கும். அடுக்கடுத்து நம்ம பார்க்க வந்து டிசைன் மார்க்கிங் இருக்கிறதுலே இந்த டோர் பூஜை ரூம் டோர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம்னா பெல் மார்க்கிங் தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டோர் எடுத்துக்கோன்னா அந்த டோரோட மையத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதாவதுனா சென்டர் போர்ஷனை மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த சென்டர் போர்ஷனை வச்சு பார்த்திங்கன்னா தான் மேலே 2 பெல்லு, கீழே 2 பெல்லு, நடுவில் வந்து ஒரு சென்டர் பெல்லு மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் கரெக்டாக சென்டர் பொசிஷன் நம்மளுக்கு எதோ அதை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள அதான் ஆஃபில் வந்து பாதி அதில் எது சென்டர் அது வந்து நம்ம 2 சைடு மார்க் பண்ணோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர ரைட் ஹேண்ட் சைட் பண்ணலாம். அதே ப்ரொசீஜர் என்ன பண்ணால் கீழே பண்ணோம். கீழே நம்ம ஒரு பாதி மார்க் பண்ணுங்க தெரியுமா, அதில் வந்து என்ன பண்ணால் அதில் சென்டர் பொசிஷன் பார்த்து மார்க் பண்ணோம். இந்த மார்க்கிங் பொசிஷன்லாம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணால் பெல்லு வந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணோன்னா 3 இன்ச்சு, அதாவது 3 இன்ச்சுன்னா 4 இன்ச்சு டோர் கார்னர்லேருந்து தள்ளி மார்க் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் மாட்டுறது இல்லை வேறு ஏதாவது லாக் வைக்கிறது அப்போ வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணிங்கன்னா பெல்லோட சைடு வரும் தெரியுமா, அதுலேருந்து 3 இன்ச்சு வச்சு தள்ளி மார்க் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்து சென்டர் பொசிஷன் மார்க் பண்ணி சென்டர் பொசிஷனில் பெல்லு மார்க் பண்ணி வச்சுனாலே இப்போது கார்னர் வச்சு மார்க் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதாவது என்னென்னா பெல் எப்படி மார்க் பண்ணுறது இந்த எக்ஸ்பிளைனே சுத்தமாக பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இந்தமாதிரி 4 பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு மார்க் பண்ணுறேன் எப்படி மார்க் பண்ணுறேன்னு. பட் அதேமாரி வந்து நீங்கள் வந்து என்னென்னா விஷுவலைஸாக பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு பெரிய ப்ளேவுட் எடுத்துக்கணும், அதில் மார்க் பண்ணுவார். அதை 2 பொசிஷன் டிவைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன பண்ணாலும் அதை சென்டர் மார்க் பண்ணோம், கீழே இருக்க பொசிஷனில் அதை சென்டர் மார்க் பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா 3 இன்ச்சு வச்சு அதான் கார்னர்லேருந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு வந்து பெல் வந்து கரெக்டாக ஒரு சைஸில், அதாவது என்ன அந்த ஹேண்டில் போடுறதோட கரெக்டாக வரும். அதுதான் பார்த்திங்கன்னா இதில் மீதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லும் போது தான் கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துங்க. ஏன்னா சொல்லும் போது வந்து வீடியோக்கும் எனக்கு கொஞ்சம் லைட்டாக சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பெல் மார்க் பண்ணி முடிச்சோன்னு என்ன பண்ணால் நம்ம சென்டர் அதான் ப்ளஸ் மார்க் பண்ணோம். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் போடுறது வந்து ப்ளஸ் தான் முக்கியம். ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த பெல் வந்து ரைட்டாக அந்த ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணோன்னா எப்போயும் ப்ளஸ் மார்க் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக ஒரு பெல்லு வந்து ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு மார்க் பண்ணி போட்டுருவாங்க. பட் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பெல்லு வந்து கரெக்டான பொசிஷனில் நீங்கள் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணலாம். ஒருத்தர் வந்து பெல்லை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணுவாங்க. பட் இந்த வீடியோவில் வந்து எங்களுக்கு என்ன பொசிஷனில் பெல்லு வச்சு மார்க் பண்ண முடியுமோ அந்த பொசிஷன் வச்சு தான் இப்போ பெல்லு மார்க் பண்ண போகிறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பொசிஷன் முடிஞ்சு வச்ச பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெல் எப்படி வரைகிறதா. ஆக்சுவலாக பெல்லு வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. நம்ம இந்த மார்க்கிங் பொசிஷன் முடிஞ்ச இந்த டோருக்கு என்ன சைஸ் பெல்லோ அந்த சைஸ் நம்ம போனவோ ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போடாது. ரொம்ப பெருசாக போட்டாலும் டோரில் அசிங்கமாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பில்லு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் பார்க்கும்போது தான் மார்க்கிங் பொசிஷன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏன் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 அந்த மாதிரி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்துவோட அதாவது ஹிந்து கோயில் சாமி கும்பிட்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு இதுவை ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வேணால் வரவு செலவு இந்தமாரி பார்த்தீங்கன்னா 5 பில் மாட்டோம்னா உங்களுக்கு வந்து வரவு தான் வரும். ஏன்னா பூஜை ரூம் வந்து எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, சாமி அது லட்சுமி வந்து குடியேறோம். அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரவு செலவில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதில் தான் பார்ப்பாங்க. அதாவது என்ன வரவில் தான் பார்ப்பாங்க. அதனால தான் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை ரூமுக்கு வந்து 5 பில்லு இல்லை 3 பில்லு 1 பில்லு 7 பில்லு அந்தமாரி ஒரு டோரில் கட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2ல் 5 கம்பைன் பண்ணுவோம். என்ன வேணால் 10 ஆகும். ஏன்னா அப்படி வந்து கணக்கே சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பில்லு, இன்னொரு டோரில் 5 பில்லு, ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எவ்வளோனா 10 பில்லு வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஆட்லேருந்து ஈவனில் வந்துடும். அந்த ஈவன் கணக்கு எடுக்க மாட்டாங்க. எப்போயும் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு மிக முக்கியமான பொசிஷன் வந்து ட்ரில்லிங் மிஷினை ஹோல்ஸ் போடுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரில்லிங் மிஷின் ஹோல்ஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்ல பெண்ட் கட் பண்ணுவாங்க. இந்தமாரி வந்து பெண்ட் கட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து கரெக்டாக வராது. அதனால் என்ன பண்ணுறேன்னா என்ன சைஸ் பெல்லு வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரில்லிங் மிஷின் பிட்டு எடுத்து அதுக்கேற்ற ஹோல்ஸ் பண்ணி, இப்போ பெரிய சைஸ் பெல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸ் பிட்டு ஒன்று இது பண்ணோம். அப்படி பிட்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம தனியாக அசம்பிள் பண்ணோம். அப்போ தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போடும்போதும் சரி, பெல்லு வந்து கட் பண்ணும்போது சரி, அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா மேலே இருக்க டாப் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் வச்சு உள்ளே பெல்லு மாட்டுவாங்க. அதனால் வந்து எப்போவுமே என்ன பண்ணேன்னா டாப் ரவுண்டு கரெக்டாக இருக்கும், அதுமாதிரி பாட்டம் ரவுண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணால் பெல்லு கட் பண்ணும்போது நல்லா ஷேப் வந்து லுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ நம்ம டாப் பொசிஷனில் கொஞ்சம் ஹோல்ஸ் தப்பாக போட்ட விட என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெல்லே கிராஸாக போயிடும். அதனால் வந்து ஹோல்ஸ் போட வந்து பார்க்கறது போடுங்க. அதேமாரி வந்து ஹோல்ஸ் அடியில் ப்ளைவுட் வச்சு போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ப்ரெஷருக்கு வந்து அழுத்தம் போது என்ன கீழே இருக்க மைக்கா உடையாது. அதனால தான் என்ன பண்ணிக்கலாம், எப்போவுமே வந்து அடியில் வந்து ஒரு பலகை வைப்போம். இது வரையும் ட்ரில்லிங் ஹோல்ஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்து வந்து ஹோல்ஸ் ஒர்க் முடித்தவொடனே நம்ம டிசைன் கட் பண்ண போகிறோம். டிசைன் கட் பண்ண உடனே அதோட அவுட்புட் பார்த்துலாம். இதாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்டர்னால தான் உங்களுக்கு வந்து டோர் எல்லாமே தெரியுது. இந்த டஸ்ட்டெல்லாம் தொடச்சிட்டு பார்த்தா டோர் வந்து பக்காவாக க்ளீனாக்கா. பட் டஸ்ட்டு தொடங்கல. டஸ்ட்டு தொடங்க என்ன பார்த்தீங்கன்னா பென்சிலில் தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து என்ன ஆகிடும்னா அந்த இது அழிஞ்சு போயிடும் அந்த பெல் டிசைனு. அதனால் என்ன பண்ண எதுவுமே தொடங்கல, அப்படியே வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்த பொசிஷன் தான் பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பெல் கட்டிங் எப்படி பண்ணுறது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 பொசிஷன் வந்து எந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டார்டிங் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா எப்படி மார்க்கிங் பண்ணுறது அது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் மேபி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் வந்து என்ன பண்ணுறேன்னா மார்க்கிங் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட வந்து வீடியோவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதாவது என்ன பெல் கட்டிங் டிசைன்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறதும், அடுத்து வந்து குத்து விளக்கு வைக்கிறது, அதுக்கடுத்து வந்து வேறு என்ன போட்டிருக்கேன் ஓம் சிம்பிள், அடுத்து காசு சிம்பிள், இந்தமாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒவ்வொரு பூஜை ரூம் டோரில் ஒன்று ஒரு சிம்பிள் வைப்பாங்க. அதுமாதிரி சக்கரா சிம்பிள், இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் வைப்பாங்க. அதை பற்றின வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே லிங்க்லேயே வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். மறக்க சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் ஃபைனல் அவுட்புட் பார்க்க போகிறேன். நானும் பெல் கட்டிங் டிசைன் பண்ணுவேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணேன், இந்த பெல் கட்டிங் டிசைன் எங்கள் அப்பா பண்ணது, நான் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ண தான் வீடியோ வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். பட் எடிட்டிங் அப்படி இப்படி இருக்கும், இதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்ப்போம். பை.